துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2024 ஜூலை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். துலாம் ராசி சித்திரை 3 மற்றும் 4 பாதங்கள், சுவாதி, விஷாகம் 1, 2, 3 பாதங்கள். கிரக நிலைகள்: பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், ராகு, கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு, அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் சந்திக்கின்றன. கிரக மாற்றங்கள்: 9/7/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/7/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 15/7/2024 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/7/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன்கள்: அடுத்தவரை அனுசரித்து செல்வதில் கெட்டிக்காரர்களான துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவே நடக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் எதிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கலாம். அதனால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பண வரத்து கூடுதலாக இருக்கும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறைந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது குறையும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். வாக்கு வன்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். வேலை தவறி உண்ண வேண்டி இருக்கும். வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டி இருக்கும். பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டி வரலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அக்கம்பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிக்கும் திறன் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் நன்மையையும் கொடுக்கும். சித்திரை 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த வேலைகளை இப்போது பாராட்டும் பண உதவியும் கிடைக்கப் பெறலாம். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் குறைந்து சந்தோஷமான மனநிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவு நிலவும். பிள்ளைகளின் நடத்தை மனதுக்கு நிம்மதியை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். டென்ஷன்கள் குறையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்களுக்கு தேர்வுகள் முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷன் நீங்கும். புதிய நட்புகள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விஷாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை சந்திப்பீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள். தெய்வ பிரார்த்தனை மனதுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுக்கும். பண வரத்து தாராளமாகவே இருக்கும். அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். உங்களுக்கான பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டு வர பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, மனதில் சந்தோஷமும் கிடைக்க பெறுவீர்கள். இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். சந்திராஷ்ட தினங்கள் 5, 6. அதிர்ஷ்ட தினங்கள் 26, 27. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனல் தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவியை
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.